1 கொரிந்தியர் 15:14-22. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்றும், நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இது இயேசு உயிர்த்தெழுந்த செய்திய கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. கொரிந்து சபை கிரேக்க மொழி, கிரேக்க கலாச்சாரம் ரொம்ப முக்கியமான ஒரு பட்டணம். கொரிந்து ரொம்ப வியாபாரம் வளமாக இருக்கிறதான ஒரு பட்டணம். அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. பவுல் அங்கேருந்து அவருக்கு கடிதங்கள் வருது. சபையில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு அட்ரஸ் பண்ணுறாரு, நிருபங்கள் எழுதுறாரு, எழுதி அனுப்புகிறாரு. அப்போ இயேசு உயிர் தெழுந்த சத்தியத்தையும் சொல்கிறாரு. ஏன்னா இயேசு உயிர் தெழுந்தாருன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரசங்கம் பண்ணுறாங்க. யூதர்களுக்குள்ளேயே ஒரு கூட்ட மக்கள் இயேசு உயிர் தெழலன்னு நம்பினாங்க. அது மட்டும் இல்லாமல் உயிர் தெழவே முடியாதுன்னு நம்பினாங்க. உயிர் தெழுதல்லாம் இல்லை. ஒரு கூட்டம் உயிர் தெழுதலை நம்புது யூதர்களுக்குள்ளேயே. இன்னொரு கூட்டம் உயிர் தெழுதலை நம்பலை. உயிர் தெழுதலை நம்புறவங்க எப்படி நம்புறாங்கன்னா, இவங்க உபத்திரவப்படுறப்ப 400 வருஷம் இருண்ட காலத்தில் உபத்திரவப்படுறாங்க. யூதர்கள் அங்கங்கே மாட்டிக்கிட்டாங்க. மற்றவங்க கிட்டலாம் போய் மாட்டிக்கிறாங்க. கிரேக்கர்கள்கிட்ட, இந்த மாதிரி ரோமர்கள்கிட்டலாம் மாட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க. மாட்டிக்கொண்டு இருக்கிறப்ப இவங்களுக்கு என்ன எண்ணம் வருதுன்னா, நீதிமான் மரிச்சாலும் உயிரோடு எழும்புவான், நான் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கணும், நான் தோண்டு போகக்கூடாது. துன்பம் வருது, உபத்திரவம் வருது, பிரச்சனை வருது, பாடு வருது. யூதனா இருக்கிறதுனாலயே, இந்த ஆண்டவரை நம்புறதுனாலயே பிரச்சனை. இன்னைக்கு அப்படிலாம் நமக்கு பிரச்சனை இல்லை, கர்த்தர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரு. ஆனா அன்றைக்கு இந்த ஆண்டவரை நம்புறதுனாலயே பிரச்சனை. இந்த ஆண்டவரை நம்புறதுனாலயே கொல்லப்பட்டார்கள். இந்த ஆண்டவரை மேல கவனத்தை வைக்கிறதுனாலயே, இவரை ஆராதிக்கிறதுனாலயே கொலை செய்யப்படுறாங்க. அப்படி கொலை செய்யப்படுற காலங்களில் தான் பிள்ளைங்களுக்கு ஞான ஸ்நானத்தை குழந்தை ஞான ஸ்நானமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு கூட சபைகளில் அந்த குழந்தை ஞான ஸ்நான முறையை வச்சுருக்கிறாங்க. ஒரு சில சபைகளில் குழந்தை ஞான ஸ்நானம், ஒரு சில சபைகளில் முழுக்கி ஞான ஸ்நானம். நேற்று கூட நம்ம 2 பேரும் ஞான ஸ்நானம் கொடுத்தோம். ஆனால் இயேசு மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்தது போல தான் ஞான ஸ்நானம் மூழ்கி தான் எடுக்கணும்னு சொல்லுகிற ஒரு வாதம். இன்னொரு வாதம், குழந்தை ஞான ஸ்நானம் எடுத்து அவங்கள திடப்படுத்தல் வச்சு அதை அப்படி தான் பண்ணணும், அதுதான் சபை பாரம்பரியம்னு சொல்லுகிறது ஒரு வாதம். ஆனால் குழந்தை ஞான ஸ்நானம் சபைக்குள்ளே எப்படி வந்ததுன்னா, முதல் நூற்றாண்டு அதுக்கு அந்த காலகட்டங்களில் கிறிஸ்தவர்கள் ரொம்ப துன்புறுத்தப்பட்டாங்க, ரொம்ப கொலை செய்யப்பட்டார்கள். கிறிஸ்தவர்களாக இருப்பதனாலேயே கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டாங்க, கொலை செய்யப்படுறாங்க. அப்போ ஞான ஸ்நானம் எடுத்தா ஆவியினால் ஜலத்தினாலும் தன்னை கழுவிக்கிட்டா, சுத்தமாக்கிக்கிட்டா பரலோகத்துக்கு போக முடியுன்ற மிகப்பெரிய நிச்சயம் இருந்துச்சு. அப்போ பிறந்த குழந்தைய எப்படி ஞான ஸ்நானம் கொடுக்கறது? அப்போ அந்த பிள்ளைக்கு அதை தெளித்து ஞான ஸ்நானத்தை கொடுத்து, இந்த பிள்ளை ஞான ஸ்நானம் பெற்று கொண்டுருச்சு, குழந்தையா இந்த பிள்ளைய கொன்னா கூட எங்கே போயிடும், பரலோகத்துக்கு போயிடும்ன்ற ஒரு அடிப்படை ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அன்னைக்கு சபைக்குள்ளே இருந்தது. அதை பாரம்பரியமாக பின்பற்ற ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது சபைகளில் இருக்குது. இயேசுவுக்கு முன்னாலே இவங்க கிறிஸ்தவர்கள் ஆக்கப்படலை. ஆனால் இந்த யூத மக்கள் எகோவா ஆண்டவரை நம்புறதுனாலேயே, எகோவா தேவனை பின்பற்றுகிறதுனாலேயே உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள், சிதறடிக்கப்பட்டாங்க. யூதேயா தேசத்திலிருந்து, எருசலேம் பட்டணத்திலிருந்து சிதறடிக்கப்படுறாங்க. அங்கங்கே போய் சுற்றி இருக்கிற பக்கத்து தேசத்துலலாம் வாழ்கிறாங்க. அப்போ இந்த கொரிந்து சபை பல புறஜாதி மக்களை சபையில் கொண்டிருக்குது. ஒரு சில யூதர்களாலும் இந்த சபை நிரம்பி இருக்கிறதாம். பவுல் போய் பிரசங்கிக்கிறாரு பாருங்க. இந்த சபை புறஜாதிகளாலே நிரம்பி இருக்கிறது. பெரும்பாலானவங்க புறஜாதிகள், யூதர்கள் அல்லாதவர்கள். புறஜாதிகள்னா அதான் அர்த்தம். அவங்க அப்படிதான் கன்சிடர் பண்ணாங்க. புறஜாதிகள்னா யூத மார்க்கத்தை, இல்லை யூதர்களை, யூத அந்த கோத்திரத்தில் வராத ஆளுங்களெல்லாம் புறஜாதிகள்னு கன்சிடர் பண்ணாங்க. மற்ற தேசத்துக்காரங்க, யூதர்களை தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு அப்படிதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இஸ்ரவேல் மேலே தான் கர்த்தர் கரிசனையோடு இருக்கிறாரு, இஸ்ரவேலை தான் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. மற்றவங்களுக்கெல்லாம் இது இல்லைன்னு நினைச்சாங்க. அப்புறம் தான் பின்னால கர்த்தர் பேதுருவுக்கு
தரிசனமாகி சொல்றாரு, இப்போ எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவின்னு சொல்றாரு. அப்புறம் பின்னால போறாரு பேதுருலாம். ஆனா இவங்களுடைய எண்ணம் என்னன்னா, இஸ்ரவேலுக்குள்ள மட்டும்தான் ரட்சிப்பு, இங்க மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்குன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பின்னால போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. பேதுருக்கெல்லாம் தரிசனம் வந்ததுக்கு அப்புறம் போய் சுற்றி இருக்கிற எல்லா பட்டணங்கள்லையும் சுற்றி இருக்கிற தேசங்கள்ல புறஜாதிகள் மத்தியிலலாம் சுவிசேஷம் பின்னால அறிவிக்கப்படுகிறது. இந்த கொரிந்தியர் புஸ்தகம் 53 55 வருஷம் அந்த காலகட்டத்துக்குள்ள அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த புஸ்தகத்தை மக்களுக்கு எழுதுறாரு. குறிப்பா கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. எழுதுறப்ப அங்க இருக்கிற யூதர்கள் சுற்றியான சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை உடையவர்களாகவும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உயிர்த்தெழுதல்னா கண்டிப்பா உயிரோட வருவாங்க. மனுஷன் மரிச்சானாலும் உயிரோட வருவான். ஏன்னா கர்த்தர் நன்மையின் பக்கம் இருந்தாருன்னா, கர்த்தர் நல்லதை செய்யறது பக்கம் நம்ம கூட இருக்கிறாருன்னா, ஒரு மனுஷன் மரிச்சாலும் திரும்ப உயிரோட எழுந்திருப்பான்ற நம்பிக்கை உடையவர்களா இருந்தாங்க. பாருங்க, அப்படிதான் வைராக்கியமா இருந்தாங்க. இயேசு வர்றதுக்கெல்லாம் முன்னால அப்படிதான் அவங்களுக்குள்ள உயிர்த்தெழுதல் குறித்ததான ஒரு உபதேசம், உயிர்த்தெழுதலை குறித்ததான ஒரு நம்பிக்கை இயேசு வர்றதுக்கு முன்னாலே வந்துருச்சு. ஒரு கூட்டம் நம்மளை ஏத்துக்கல, அதெல்லாம் முடியாது, எப்படி உயிர்த்தெழுதல்லாம் சாத்தியம், அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு நினைச்சாங்க. ஆனா பவுல் உயிர்த்தெழுதலை, இயேசு உயிர்த்தெழுந்ததை, அந்த உயிர்த்தெழுதலை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. என்ன சொல்றாரு இங்க? கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் 14வது வசனம், எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா கேட்கிறாரு. ஏன்னா உயிர்த்தெழுதலை பற்றி உயிர்த்தெழ முடியாதுன்ற ஒரு சித்தாந்தம், ஒரு நம்பிக்கையும் சொல்லப்படுது. நம்ப மாட்டாங்க, பாதி பேர் நம்புறாங்க, பாதி பேர் நம்பல. ஆனா இயேசு உயிரோட எழும்பிட்டாரு. இயேசு 3வது நாள் மரித்த இடத்துல உயிரோட இல்லை, கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ணி போய் பிலாத்துக்கிட்ட போய் கேட்குறாங்க, இவர் 3வது நாள் எழுந்திருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால இவரை நீங்க காவல் வைக்கணும் அப்படின்னு பிலாத்துக்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ பிலாத்து சொல்றாரு, உங்ககிட்ட தான் சேவகர்கள் உண்டு, போய் அவங்கள காவல் காக்க சொல்லுங்க இயேசுவுக்கு, உங்களால் ஆணை மட்டும் போய் பாதுகாத்துக்கோங்கன்றாரு பிலாத்து. அப்போ அப்படி இவங்களுக்கு இயேசு உயிரோட வருவேன்றதை சொன்னதும் தெரியும், இயேசு உயிரோட வந்துட்டதும் தெரியும். ஆனா உயிர்த்தெழுதல் மேல, அவங்களுடைய டாக்டரின் மேல, அவங்களுடைய சித்தாந்தத்தின் மேல, நம்பிக்கையின் மேல அவங்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கை, அதுக்கு மேல ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் உயிர்த்தெழலாம் முடியாது. அதனால அப்பப்ப துர்செய்தியை பரப்புறாங்க சபைகளுக்குள்ள. நம்ம சபையில சொல்றோம் பாருங்க, அப்போஸ்தல பிரமாணம்லாம் சபைகளுக்குள்ள துர்செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரமாணங்கள்லாம் எழுதப்பட்டது. 300 வருஷத்துக்கு அப்புறம் தான் சபைகளுக்குள்ள தப்பான உபதேசம், அந்த மாதிரி தான் உயிர்த்தெழுதலை பத்தியும் பேசுறாங்க. இதே எப்படி நடந்ததுன்னா, இந்த அப்போஸ்தல இந்த பிரமாணம்லாம் சொல்றோமே, சபைகளுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா தப்பான உபதேசத்தை மக்கள் அன்னைக்கு சொல்றதுல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அப்போ ரசம் திருவிருந்தில் பங்கு கொள்றோம், உடனே சொல்லிடுறாங்க இவங்கெல்லாம் யாரு? கேனிபல், மாம்சம் சாப்பிட்றவங்க, மனுஷனையே சாப்பிட்ற ஆளுங்க, மாம்ச பிரியர்கள். அதனாலதான் அப்பத்தையும் ரசத்தையும் மாம்சத்தையும் அப்போ எதற்கு அடையாளமா இருக்குது? இயேசுவின் சரீரத்திற்கு அடையாளமா இருக்குது. அப்போ ரசம் ரத்தம் இயேசுவினுடைய ரத்தத்திற்கு அடையாளமா இருக்குது. என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள்னாரு. இதை சாப்பிட்டோன்னே சொல்லிடுறாங்க இவங்கெல்லாம் கேனிபல். கிறிஸ்தவ கூட்டம்லாம் யாரு? மாம்சத்தை சாப்பிட்றவங்க, இது மனுஷங்களை சாப்பிட்ற ஆளுங்க. மாம்சம் சாப்பிட்ற ஆளுனா பரவாயில்ல, ஏன்னா கோழி கிளிலாம் நல்லா வெட்டி சாப்பிட்றோம், இன்னைக்கு கூட மதியானம் சாப்பிட தான் போகிறோம், அதெல்லாம் பரவாயில்ல, மாம்ச பிரியர்கள்னா. ஆனால் மனுஷங்களையே சாப்பிட்றாங்கன்றாங்க, மனுஷங்களை சாப்பிட்ற ஆளுங்க கேனிபல், மனுஷங்களை சாப்பிட்ற ஆளுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி ஒரு தப்பான உபதேசம். பவுல் சொல்றாரு, பரிசுத்த மூத்தத்தோட வாழ்த்துங்கள்ன்றாரு. அதை பற்றி, சிருஷ்டிப்பை பற்றி, கிரியேஷனை பற்றி, ஆண்டவர் எப்படி இதெல்லாம் உண்டாக்கி இருக்க முடியாதுன்ற மாதிரி விவாதம், இந்த மாதிரி பல தப்பான உபதேசங்களை சபைகளுக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சு மக்களை தப்பா டீவியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சபை தலைவர்கள்லாம் கூடி தான் என்ன எழுதுறாங்கன்னா, வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் விசுவாசிக்கிறேன், ஆதியாகமம் 1ல் ஆரம்பிச்சு இயேசு எப்படி வந்தாரு, அவர் மரிச்சாரு, அவர் 3 கன்னி மரியாளுடைய வயிற்றுல பிறந்தாரு. அது ஒரு பெரிய வாக்குவாதம், டிபேட்டு, எப்படி பிறக்க முடியும்? அப்ப சபை என்ன பண்ணுதுன்னா, என்ன நடந்ததோ பைபிள்ல அதை மக்களுக்கு சொல்லணும், இதை அஃபர்ம் பண்ணணும், அஃபர்மேஷன் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னா விசுவாச அறிக்கை. வாரம் சபையில மக்கள் கூடுறப்பெல்லாம் நம்மளுடைய விசுவாச அறிக்கை இதுதான்றதை சொல்லணுன்றதற்காக கூடி எழுதப்பட்டது தான் நம்ம சொல்ற விசுவாச பிரமாணம். வாரம் அதை சொல்றோம் சபைகள்ல. இந்த மாதிரி இன்னும் 2-3 பிரமாணம் இருக்கு. அதனேஷியஸ் கிரீடு, நைசின் கிரீடு, இந்த மாதிரி 2-3 விசுவாச பிரமாணங்கள் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் எழுதப்பட்டதின் நோக்கம் என்னன்னா, அன்றைக்கு இருந்த துர்செய்தி, தப்பான செய்தி, சபையில சொல்லப்பட்ட பரப்பப்பட்ட தப்பான தகவல்கள், இதெல்லாம் சரி பண்றதுக்கு அன்னைக்கு கிரீட் எழுதுனாங்க, பிரமாணங்கள் எழுதுனாங்க, விசுவாச பிரமாணங்களை எழுதி அதை சரி செய்யணுன்ற நோக்கத்தோட சபை கொடுத்தாங்க. அப்ப அதே மாதிரி தான் பவுல் இங்க என்ன பண்றாருன்னா, அஃபர்ம் பண்றாரு ஃபெய்த்தை. என்னன்னா, இயேசு உயிரோட எழும்பினாருன்ற
அந்த விசுவாசத்தை பவுல் இங்கே உறுதி பண்றாரு. தான் சொல்றாரு, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. கிறிஸ்து உயிரோட எழும்பலன்னா எங்க பிரசங்கம் விருது, உங்களுடைய விசுவாசமும் விருது. ஏன்னா கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆகுறாங்க. அப்போ இவ்வளோ விசுவாசிச்சிங்க, உங்க விசுவாசமும் வீணா போயிடும், எங்களுடைய பிரசங்கமும் வீணா போயிடும். பேதுரு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு பாருங்க. அப்போஸ்தலர் 2ல சொல்றாரு, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்க சாட்சி. வந்து அன்னைக்கு மனதில் பேதுரு பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறம் இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகி நாங்க இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ சொல்றாரு, நீங்க மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. 3000 பேர் வந்து ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்களாம் ஏறக்குறைய. இப்போ பேதுரு அப்படி அதை ஸ்ட்ராங்கா சொல்றாரு, இயேசுவினுடைய உயிர் தெழுதல. அப்போ அதே மாதிரி தான் இவர் சொல்றாரு, நாங்க உயிர் தெழுந்த இயேசுவை பிரசங்கிக்கிறோம். இயேசு உயிர் தெழுந்ததுனால தான் அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஏன்னா இயேசு உயிர் தெழலைன்னா, இவரை போட்டு அடக்கி வச்சிருந்தாங்கன்னா இயேசு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலா இருந்திருக்க முடியாது. மனுக்குலத்தின் பாவத்தை மீட்டு அவர் உயிரோட எழும்பி இருக்க முடியாது. மனுக்குலத்தை மீட்டு கொண்டிருக்கவும் அவரால் முடியவே முடியாது. ஏன்னா உயிர் தெழுதல்ல தான் அவ்வளோ வல்லமை இருக்கு. அதனாலதான் சபை ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை கூடி சபை ஆராதனை நடத்துது. ஏன் சபை கூடுது ஞாயிற்றுக்கிழமை? அது வரைக்கும் ஓய்வு நாள் சனிக்கிழமை ஆசரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தேவாலயம் பார்க்கக்கூடிய தூரத்துல இருந்தே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்றாங்களாம். ஏன்னா இயேசு இப்படி ஒரு நாள்ல தான் உயிரோட எழும்பினாரு. இயேசு உயிரோட எழுந்தாரு, பாவ சாப கட்டுகள்லாம் உடைச்சாரு. இவர் தேவனுடைய குமாரன், இவர் மேல எல்லா சாபம் பாவத்தெல்லாம் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. இனி மனுக்குலத்துக்கு மேல என்ன இல்ல, வர வேண்டிய ஆக்கினை மனுக்குலத்துக்கு மேல இல்ல, இயேசுவுக்கு மேல போயிருச்சு. அப்ப அதெல்லாம் செஞ்சு முடிச்சு இயேசு அதெல்லாம் உயிரோட எழும்பி அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் இயேசு மூலமாக அவருடைய மகிமையை வெளிப்படுத்துறாரு. அப்ப இதை சொல்லி தான் பிரசங்கம் பண்றாங்க. அதான் இயேசு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால அவங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து அவங்கள கற்றுக் கொடுங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்கன்றாரு. அப்ப இது ஒரு மகா பெரிய கட்டளையா கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இவங்களுக்கு ஆணித்தரமான நம்பிக்கை எதுல இருந்து உண்டாகுதுன்னா, இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தான் போய் தைரியமா போய் பிரசங்கிக்கவும், அதுவும் பெந்தேகோஸ்தே நாள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் இவங்க தைரியமா போய் பிரசங்கிக்க முடியுது. இயேசு தைரியமா போய் சொல்றாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பயந்துகிட்டு இருந்தாங்க. இயேசு உயிரோட வந்து இயேசு சுற்றி திரியிறப்ப கூட படத்துக்கு எடுத்து போகிறதுக்கு முன்னால கூட சீஷர்கள்லாம் கூடியிருக்கிறாங்க. ரூமை பூட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க. இயேசு உள்ள வராரு. ஒரு தடவை தோமா இல்லாதப்ப வராரு, 2வது தடவை தோமா இருக்கும்போது வராரு. கதவை பூட்டிக்கிட்டு தான் உட்காந்துருக்கிறாங்க. ஏன்னா பயம். இயேசுவை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு இவங்க சொன்னா கூட என்ன இல்லை, ஏன்னா அவரு மாதிரி உயிரோட எழும்பி சுற்றிட்டு இருக்கிறாரு. படத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படலை. போகிறதுக்கு முன்னாலே இவங்களுக்கு அச்சம். வந்து காட்சி அளிக்கிறாரு. 3வது நாள் எழும்பி நேரா அவர் கலிலேயாக்க போறாரு. இவங்க அவரை தேடி வராங்க. இவங்களுக்குள்ள ஒரே அச்சம். கதவை பூட்டிக்கிட்டு தான் உட்காந்துருக்கிறாங்க. சுற்றி இருக்க யூதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. சுற்றி இருக்கிற மற்ற மக்கள் இவங்களை குறித்து என்ன பேச போறாங்கன்னு தெரியல. அதனால பயந்து போய் தான் உட்காந்துருக்கிறாங்க. ஆனால் பெந்தேகோஸ்தே நாள் வந்ததுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் தைரியமா போய் பிரசங்கம் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்க தான் சாட்சி. தைரியம் வந்துருச்சு. இப்ப இயேசு உயிரோட எழும்பி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் தைரியம் கொண்டவர்களாய் மாறினார்கள். ஆனா உயிர் தெழுந்த காரியத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அதுதான் ஆதாரம். கிறிஸ்தவம் எதுல நிக்குது? கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனால தான் கிறிஸ்தவம் நிக்குது. இயேசு உயிரோட எழும்பலன்னா கிறிஸ்தவத்துக்கு அர்த்தமே இல்லை. கிறிஸ்தவம் இயேசுவினாலேயே தான் கிறிஸ்தவம் கட்டப்பட்டிருக்கிறது. இயேசு இல்லைன்னா கிறிஸ்தவத்துக்கு அர்த்தம் இல்லை. உயிர் தெழலைன்னா அந்த இயேசு கூட வல்லமை இல்லாத மாதிரி ஆயிருக்கும். இயேசு வந்தாருங்க எல்லாரும் மாதிரி, நல்லது பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தாரு. பிடிச்சாங்க, கட்டி வச்சாங்க, அடிச்சாங்க, கொன்னுட்டாங்க. பாவம் அவர் கல்ற இங்கே தாங்க இருக்கு அப்படின்னு போய் பார்த்துட்டு வருவாங்க. அப்படிதான் இருந்திருக்கும். பலருக்கு அப்படி கல்ற இருக்கு பாருங்க. என்ன சொல்றாங்க, இவர் பெரிய மகான், இங்க இருந்து உட்கார்ந்து இருந்தாரு, இவருக்கு அப்படியே ஞானம் வந்துருச்சு, இவர் அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாரு, அவருடைய சித்தாந்தங்கள்லாம் இது, அவருடைய சிந்தனைகள்லாம் இது, இதை இப்படி செய்யணும், இப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு பாருங்க, அவர் கல்லறை இங்க இருக்குன்னுவாங்க. அப்படிதான் பல மகான்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க. இயேசு வாழ்ந்த காலத்துக்கு முன்னால கூட பல பேர் அப்படி வாழ்ந்துருக்கிறாங்க. பல மகான்கள்லாம் அப்படி இருக்கிறாங்க. ஆனா இயேசுவோட கல்லறை மட்டும்தான் காலியா இருக்கு. அதான் இயேசுவோட ஸ்பெஷாலிட்டி. வேற யாருடைய கல்லறையும் அப்படி காலியா இல்லை. மற்ற மகான்கள் இயேசு வாழ்ந்த காலத்திலேயே பல சித்தாந்தங்கள் நிறைஞ்சிருந்துச்சு. கிரேக்கர்கள்லாம் தத்துவத்துல ஊறி போன ஆளுங்க. இந்த அரிஸ்டாட்டில், இந்த பிளேட்டோ, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ரொம்ப சித்தாந்தத்துல ஊறி போனவங்க. அப்படி படிச்சவங்க கிட்ட தான் போய் கர்த்தர் பவுலை போய் நிறுத்துறாரு. ரொம்ப படிச்சு ஸ்ட்ராங்கான ஆளுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா படிச்சு
கற்று தேர்ந்து தத்துவங்கள்ல ரொம்ப மூழ்கி போயிருந்தாங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட தான் பவுல் போய் பிரசங்கம் பண்றாரு. அப்படிப்பட்டவங்கள்ட்ட தான் பவுல் அட்ரஸ் பண்றாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா படிச்ச ஆளுங்க. ஆனா இயேசு படிக்காதவர்களை தான் வச்சு ஆரம்ப கட்ட ஊழியத்தை அப்படியே கட்டுறாரு. பேதுருலாம் படிக்கல, ரொம்ப சாதாரண ஆளு. மீன் பிடிச்சிட்டு இருக்கிறவன வா உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன்னாரு. அப்படிதான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. சாதாரண மக்கள் மத்தியில தான் ஆரம்பிக்கிறாரு. ஆனா அது டெவலப் ஆகி வர்றப்ப எப்படி போகுது பாருங்க. செகண்ட் ஃபேஸ் எல்லாம் பவுல் வந்ததுக்கு அப்புறம் நிலையே மாறி போச்சு. பழைய ஏற்பாட்டா கமாலியேல்ன்றவர்கிட்ட கம்ப்ளீட்டா உட்கார்ந்து கற்று தேர்ந்தவர் பவுல். புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பல புஸ்தகங்களை பவுல் தான் எழுதியிருக்கிறாரு. அதனாலதான் படிக்கிறப்ப என்ன சொல்றோம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினாரு, தீமோத்திக்கு எழுதினாரு. இதெல்லாம் ஏன் எழுதினாருன்னா அவர் உபதேசிக்கிறாரு. படிச்ச காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு உபதேசிக்கிறாரு, அறிவுரை கூறுறாரு. படிச்ச சமூகத்துக்கிட்டே பேசுறாரு. பேச முடியுது, அவரால் சேலஞ்ச் பண்ண முடியுது, விவாதம் பண்ண முடியுது. அறியப்படாத கடவுளுக்குன்னு கட்டி வச்சிருக்கிறான் இடம். யார் வந்தாலும் இப்படி பேச விடுறது, பேச விட்டு பார்த்து என்ன பேசுறாங்க, அவனுடைய சித்தாந்தம் என்ன, அவனுடைய ஐடியா என்னன்னு கேட்டுக்கிறதற்கெல்லாம் இடம் வசதி வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அறிவுல ஊறி போனவங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க. அவங்க கிட்ட போனோம்னா படிச்சாதான் போய் பேச முடியும், சும்மா போய் பேச முடியாது. அப்ப கர்த்தர் அப்படி பவுலை தெரிஞ்சு கொடுத்து கர்த்தர் பவுலை அப்படி பயன்படுத்துறப்ப இந்த உயிர்த்தெழுதலுக்கு எதிராக வருகிற கேள்வி, உயிர்த்தெழுதலுக்கு எதிராக வரக்கூடிய குற்றச்சாட்டு பல வருது. அதை கூட பவுல் எப்படி அட்ரஸ் பண்றாருன்னா, அவர் இயேசு உயிர்த்தெழுந்த சத்தியத்தை சத்தியமாகவே சொல்றாரு. அப்போ ஆரம்பிக்கிறாரு, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா. நாங்க இவ்வளவு தூரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோமே தைரியமா. அவர் என்ன சந்திச்சதுனாலதான். பவுலுடைய அனுபவம் எப்படி வந்தது? தமஸ்கு சாலையில போறாரு, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறாரு பவுல் ஒன்றும் அப்படியே பிறப்பிலேயே ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறேன்னு ஒப்பு கொடுத்துட்டு இந்த இயேசு பின்னால வரேன்னு அப்படி வரல. யூத மார்க்கத்துல ரொம்ப கற்று தேர்ந்தவர், யூத கலாச்சாரத்தின்படி வளர்ந்தவர். யூதர்களே பாதி பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் இயேசு ராஜாவா வருவாரு, அரண்மனையில வந்து அப்படியே உட்காந்துருப்பாரு, நம்மலாம் போய் கொஞ்சம் சீட்டு ஷேர் பண்ணிக்கலாம், அவர்கிட்ட போய் அதிகாரத்தை பங்கு போட்டுக்கலான்னு இவங்கெல்லாம் நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ரோமர்களை அடிச்சு விரட்டிடுவாரு, திரும்ப நம்ம கிட்ட அதிகாரம் வந்துடும். அதனால ரட்சகரை வச்சு மீட்பரை வச்சு அப்படிதான் நடந்திருக்குது வரலாறுல பல நேரங்கள்ல. நியாயாதிபதிகள் காலத்துலலாம் பாருங்க, ஒரே பிரச்சனை, கர்த்தர் நியாயாதிபதி எழுப்புவாரு, போய் சண்டை போட்டு ஜெயிப்பாங்க. அப்ப இவங்க தான் வந்து எருசலேமை பிடிச்சுக்கிட்டாங்க, இந்த தேசத்தை பிடிச்சுக்கிட்டாங்க ரோமர்கள். இவங்களெல்லாம் அடிச்சு விரட்டி என்ன பண்ண போறாரு, மீட்பர் வந்து இந்த தேசத்தை காலி பண்ணுவாரு, நம்ம போய் ஆளுகை செய்யலாம் இந்த மீட்பரோட நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மேசியாவோட. அதுதான் இவங்க எதிர்பார்ப்பு, அதுதான் அவங்களுடைய யோசனை. அதனாலதான் இயேசு பிறந்தவன நேரா அரண்மனைக்கு போயிட்டான். அப்பா இங்க யூதருக்கு ராஜாவா யாரோ பிறந்திருக்கிறாராமே. ஏன்னா கோரேஸ் ராஜா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பழைய ஏற்பாட்டுல? அவர் ஒரு பெருசிய மன்னன். அந்த மன்னனை வச்சு கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலையை கொடுத்தாரு. கர்த்தர் சொல்றாரு, அவன் என்னுடைய தாசன்றாரு. அப்ப இவங்களுக்கு என்ன எண்ணம் இருக்குன்னா, பழைய ஏற்பாடுலாம் நடந்திருக்கு, கர்த்தர் யாரை வச்சு வேணாலும் விடுதலையை கொடுப்பாரு, மீட்பை கொடுப்பாரு, நம்ம போய் அவங்க கூட கொஞ்சம் நல்லா சேர்ந்துக்கணும். இப்பவுமே சேர்ந்து வச்சுக்கிட்டாதான் கொஞ்சம் வசதியா இருக்கும். அதான் அந்த அம்மா வந்து ஒரு அம்மா 2 பிள்ளைகளோட வந்து கேட்கறாங்க பாருங்க, ஒரு பையனை வலது பாரிசத்துலையும் ஒரு பையனை இடது பாரிசத்துலையும் உட்கார வைங்கன்னு. அப்ப இவங்களுக்கு என்னன்னா, பக்கத்துல உட்காந்து இந்த ரட்சகரோடையும் மீட்பரோடையும் இடத்த மேசியாவோட பிடிச்சிக்கிட்டா நமக்கு ஏதாவது கொஞ்சம் வசதி இருக்குன்ற மாதிரி இவங்களுடைய எதிர்பார்ப்பு. யூதர்கள் கிட்டத்தட்ட அப்படிதான் நம்பினாங்க, அப்படிதான் வேணும்னு நினைச்சாங்க. ஆனா இயேசு அப்படி வரல. அவருடைய பிறப்பே வேற. அவர் மாட்டு தொழுவுல பிறக்கிறாரு, ஆனால் அவருடைய வல்லமை ஒன்றும் குறையல. அவருடைய நோக்கம் வேற. அவர் வெறும் அரசியல் புரட்சி மட்டும் ஏற்படுத்த வரல, ஒட்டுமொத்த மனு குலத்தை மீட்பதற்கான மீட்பராக இயேசு வந்தார். அவர் ஏதோ பொலிட்டிக்கல் சேஞ்சை ஏற்படுத்த வரல, அப்படிதான் நினைச்சுக்கிட்டாங்க யூதர்கள். பெரும் அரசியலை மாற்ற போறாரு, இங்கெல்லாம் எல்லாம் சரி பண்ண போறாரு அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அப்படி வரல இயேசு. இயேசு ஒட்டுமொத்த மனு குலத்துக்கே மீட்பு. அதுல அரசியல் மாற்றமும் உள்ளுக்குள்ள இருக்கு, எல்லா மாற்றமும் உள்ள இருக்கு. ஆனா இயேசு ஒட்டுமொத்த மனு குலத்தை மீட்கிறதுக்காக வராரு. ஆனா பவுல் மாதிரி ஆளுங்கெல்லாம் ஏத்துக்கல, பலர் ஏற்றுக்கொள்ளல. எப்படி இவர் சொல்றதெல்லாம் சாத்தியமான்ற மாதிரி இருக்கு. அப்ப இயேசு மரிச்சு அவர் போனதுக்கு அப்புறம் தான் பவுல் வராரு. ஆனா வர்றப்ப பவுலால இந்த இயேசுவை எடுத்தோன்னு ஏற்றுக்கொள்ள முடியல. யூத மார்க்கத்தை விட்டு போனவங்களை பவுல் கொலை செய்யவும் துன்பப்படுத்தவும் தான் பவுல் போறாரு. அதுதான் பவுலோட வேலை. அதனாலதான் இன்றைக்கு கூட கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமா யாராவது எழும்புனாங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா கிறிஸ்தவ மார்க்கம் என்ன நம்புதுன்னா, யார் எதிராக வராங்களோ அவங்களையே கர்த்தர் பைபிளை தூக்க வைப்பாருன்னு நம்புது. அப்படி நடந்திருக்கு பல நேரத்துல, அதெல்லாம் நடந்திருக்கு. நம்ம கண்ணுக்கு முன்னாலே நீங்க எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. யார் எதிராக வராங்களோ மார்க்கத்துக்கு, கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு,
எதிராக வர்றவங்களையே கர்த்தர் பைபிளை தூக்க வச்சிடறாரு. பவுல் ஒரு மிக முக்கியமான சாட்சி அதுக்கு. பவுல் அப்படி பாருங்க, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பல புஸ்தகம் பவுல் எழுதுனது. அப்ப பவுல் அப்படிதான் எதிராக வந்த ஆளு தான். ஆனா இப்ப எப்படி பேசுறாரு, எங்களுடைய பிரசங்கம்லாம் விருதான்றாரு. நாங்கெல்லாம் இவ்வளவு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோமே இயேசுவை பற்றி, அவர் எழுந்திருக்கலன்னா, இயேசு உயிரோட எழும்பல நீங்க சொல்லுவீங்கன்னா எங்க பிரசங்கம் எல்லாம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. நம்புனீங்களே ஆரம்பத்துல, இப்ப ஏன் என்னாச்சு, உங்க விசுவாசம் விருதான்னு சொல்லிட்டு சொல்றாரு. மரித்தோர் உயிர் தெளாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே சொல்றார். மரித்தோர் உயிர் தெளாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. ஏன்னா மரித்தோர் உயிர் தெழலன்னா, ஏன்னா அதான நம்பிக்கை. ஒரு சிலர் நம்புறாங்க மரித்தோர் உயிர் தெழுவார்கள் நம்புறாங்க. அப்ப இயேசு அப்படிதான் உயிரோட எழும்பினார். இயேசு தான் எழுப்பி இருக்கிறாரு, மற்றவங்க வேற யாரும் பெருசா எழும்பல, இயேசு தான் எழுப்பி இருக்கிறாரு. மரித்தோர் உயிர் தெளாவிட்டால், இயேசு உயிரோட எழும்பலன்னா என்ன ஆச்சு, நாங்கள் தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. கடவுளுக்காக நாங்க போய் பொய் சாட்சி சொல்ற மாதிரி ஆயிருமே. அவருக்காக நாங்க ஏன் பொய் சாட்சி சொல்லணும்? ஆண்டவருக்காக உண்மையை பேசினாலே அவர் எல்லாத்தையும் கரெக்ட் ஆக்கிடுறாரு. பல நேரத்தில் ஆண்டவருக்காக பொய் சாட்சி சொல்ற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சு ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று பொய்யை சொல்லி விடுவோன்னு, அப்படிலாம் இல்லை. இது சொல்றாங்கல்ல, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க, இது அப்படி விவகாரம் இல்லை. 1000 பொய்யும் சொல்ல வேணாம், 2000 பொய்யும் சொல்ல வேணாம். உண்மையா சொன்னாலே அவர் என்ன பண்றாரு, வல்லமையா அவர் காரியங்களை நடப்பிக்கிறார். அதான் பவுல் கேட்கிறாரு, நாங்க ஏன் பொய் சொல்லணும், எங்களுக்கு பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. அப்படின்னா நாங்க பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாய் காணப்பட்டுருவோமே, அர்த்தமே இல்லை, எங்களுக்கு அவசியமே இல்லை, வேண்டாம் சொல்லிட்டு சொல்றாரு. மரித்தோர் உயிர் தெளாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து உயிரோட எழும்பலன்னா மரித்தோர்லாம் உயிர் தெள மாட்டாங்கன்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இயேசுவும் உயிரோட எழும்பி இருக்க மாட்டாரு. இயேசு எங்க உயிரோட எழும்பி இருப்பாரு? இயேசு உயிரோட எழும்பலன்னா நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீங்க. நீங்க இன்னும் பாவத்துல தான் இருப்பீங்க. ஏன்னா கொரிந்து பட்டணம் ரொம்ப பாவத்துல மூழ்கி இருக்கிற ஒரு பட்டணம். ஏன்னா ரொம்ப பெரிய வியாபாரம் நடக்கிற ஒரு பட்டணம், ரொம்ப எல்லாம் கனெக்டிவிட்டிக்கு ரொம்ப வசதியாக இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். அங்கங்கே பொருள் வர்றதுக்கு போகிறதுக்கு வாங்குறதுக்கு மற்றபடி விற்கிறதுக்கு எல்லாவற்றுக்கும் வசதியாக இருக்கிற ஒரு பட்டணம். ரொம்ப வணிகம் ரொம்ப நல்லா நடக்கிற ஒரு பட்டணம். அதே நேரத்தில் இம்மாரலிட்டி, குறிப்பாக செக்ஷுவல் இம்மாரலிட்டின்றாங்க. செக்ஷுவல் இம்மாரலிட்டினா அவங்க தங்களுடைய பாலின தப்பான பழக்க வழக்கம், மனுஷங்க தப்பான பாவத்தை செய்கிறது, இதெல்லாம் மக்கள் செய்கிறதுல அங்கே இப்போ கொரிந்து பட்டணத்தில் ரொம்ப அது பேர் போன பட்டணம் கொரிந்ததுக்கு. அப்போ அப்படிப்பட்ட மோசமான பட்டணத்தில் தான் கொரிந்து சபை இருக்கு. அந்த சபையில தான் கொஞ்சம் புறஜாதிகள் இருக்கிறாங்க, கொஞ்சம் யூதர்களும் அந்த பட்டணத்துக்குள்ள இருக்கிறாங்க. அப்போ பட்டணத்துக்குள்ள மக்கள் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வார்த்தையின்படி நடக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்போ சொல்றாரு, கிறிஸ்து இருந்திருக்கலன்னா உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருந்து இருப்பீர்கள். மற்றவெல்லாம் பாவத்திலே இருக்கிற மாதிரி நீங்களே இன்னும் பாவத்திலே இருந்து இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டு இருப்பார்களே சொல்லிட்டு சொல்றாரு. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் பரிதபிக்க கூடியவர்களாகவும் இருந்திருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழும்பி நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார் சொல்றாரு பாருங்க. இம்மைக்காக மாத்திரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டிரைவ் பண்ணி அப்படியே பாயிண்ட்டுக்கு வராரு. முதல்ல அப்படியே மரித்தோர் உயிர் தெழுவாங்க, கிறிஸ்து உயிர் தெழுந்தாங்கலாம் பேசினாரு. பேசிட்டு அப்படியே பாவத்தை பத்தி பேசுறாரு. அப்புறம் அப்படியே டிரைவ் பண்ணி பாயிண்ட்டுக்கு எங்க வராரு, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இந்த பூமிக்காக மாத்திரம் ஏதாவது வேணுன்றதுக்காக மட்டும் ஆண்டவர்கிட்ட வர்றவங்களா இருந்தா எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அதனாலதான் சொல்றாங்க, ஏதாவது வேணும்னா மட்டும் ஆண்டவர்கிட்ட வராதிங்க. ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க, பிரசங்கம் பண்றப்ப ஆண்டவரே வேலை வேணும்னு பிரசங்கம் பண்ணுவாங்க, கேட்பாங்களாம், ஜோம் பண்ணுவாங்களாம். ஆண்டவர் வேலை கொடுத்ததுக்கப்புறம் கோயில் பக்கமே வர முடியாத மாதிரி ஆள் ஆயிடுவாராம். என்னங்க கோயில் பக்கமே வரல, ஒரே வேலைன்னு கேட்டிங்களே. வேலை கேட்டேன், கொடுத்துட்டார் ஆண்டவர். இப்போ ஞாயிற்றுக்கிழமை கூட என்னால் என்ன பண்ண முடியல, லீவு போட முடியல, ஆண்டவருக்கெல்லாம் நேரம் கொடுக்க முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவர் வேலை மேலேயே போவாராம். திரும்ப 2 கீழே விழுந்ததுக்கப்புறம் தடுமாறி அப்படி ஒரு ஜெர்க் வந்ததுக்கப்புறம் ஆண்டவரேன்னு ஓடி வருவாருன்னு சொல்லுவாங்க, குறிப்பாக பிரசங்கியார்கள். அப்போ அந்த மாதிரி தான் இங்கே என்ன சொல்ல வர்றாரு, இந்த இம்மைக்காக மட்டும் இல்லை, இங்கே ஏதோ வேணுன்றதுக்காக மட்டும் இந்த ஆண்டவரை நம்பலை. இங்கே
இங்கே வேணுன்றதை கண்டிப்பாக கொடுக்குறாரு. கொடுக்காம இவர் விடுறதே இல்லை. பலர் இது அப்படியே லேசாக படிச்சுட்டு நினச்சிட்றாங்கன்னா இது இங்கெல்லாம் ஒன்றும் தரமாட்டார், விட்டுருவார். பரலோகத்தில் போய் ஏதோ நல்லதாக கொடுப்பாரு, அங்கே போய் வாங்கிக்கலாம். தங்கத்தில் பிஸ்கட் கொடுத்தாருன்னா சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இங்கே போடுறதுக்கு ஒன்றும் கையில் இல்லை, அப்புறம் அங்கே பிஸ்கட்டை சாப்பிட்டு என்ன பண்ணுறது தங்கத்தில்? அந்த பிரச்சனை இல்லை. இது என்னன்னா இம்மைக்காக மாத்திரம்னா வெறும் இங்கே மைண்டு ஃபுல்லாக இந்த உலகத்துக்கானது மட்டுமே இருக்கக்கூடாது அப்படி நினச்சிக்கிறாங்க பலர். இந்த உலகத்துக்கானதை மட்டுமே மைண்டில் அப்ளை பண்ணிக்கிட்டு இதுக்காகவே ஆண்டவர்கிட்ட வர்றது. ஆண்டவர் போனால் இதை தான் கொடுத்துருவாரு, போனால் செஞ்சிருவாரு. ஆனால் கிறிஸ்தவம் அதை தாண்டி ப்ராமிஸ் பண்ணுது. எதை ப்ராமிஸ் பண்ணுது? நித்திய ஜீவனையும் ப்ராமிஸ் பண்ணுது, இந்த பூமிக்கானதையும் ப்ராமிஸ் பண்ணுது. இந்த இங்கே என்ன உண்டோ அதையும் கொடுக்குறேன்றாரு, நித்திய ஜீவனுக்கு வேணும் என்னவோ அதையும் கொடுக்குறேன்றாரு. திருப்புங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம், மார்க் 10:29 வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் அழகா சொல்றாரு பாருங்க. எப்படி ஆசீர்வாதம் இங்கேயும் வேலை செய்யும், மேலே பரலோகத்திலையும் எப்படி வேலை செய்யுதுன்னு அழகா சொல்றாரு. இது எப்போ இந்த சம்பவம் வருதுன்னா, இந்த ஐஸ்வர்யமான வாலிபன் வந்து ஆண்டவர்கிட்ட பேசுறான், நான் பரலோகத்துக்கு போகணும், என்ன செய்யணும்னு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் பிரமாணங்களெல்லாம் கை கொள்ளு, சட்டத்திட்டங்களெல்லாம் கை கொள்ளுன்றாரு. அவன் சொல்றான், நான் சிறு வயசுலேருந்தே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். சொல்லிட்டு அவன் ரொம்ப 22வது வசனம் சொல்லுது பாருங்க, அவன் மிகவும் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்றார். ஏன்னா ரொம்ப பணம் வச்சிருக்கான், ரொம்ப காசு இருக்கு. இப்போ காசு ரொம்ப இருந்தோடனே இவனுக்கு அதுக்கு மேலே ஒரு இச்சை வந்துருச்சு, காசுக்கு மேலே. அந்த இச்சை வந்தோடனே இவனால் என்ன பண்ண முடியல, ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கையை வைக்க முடியல, முழு விசுவாசம் வைக்க முடியல. 4 பேருக்கு ஈய முடியாத மாதிரி ஆயிருப்பான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில, நான் பார்க்கல அவனை. அதனால் அப்படி ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். ஆள் அப்படி இருந்திருப்பான், ஈய முடியாத மாதிரி ஆயிருப்பான், ஒரு மாதிரி ஆயிட்டான், பணத்துக்கு மேலே ஆசை. ஆனால் அவனுக்கு என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க 19வது வசனம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். சொல்றாரு, நீ போய் இந்த கட்டளைகள்லாம் அறிஞ்சிருக்கிறியா? அதற்கு அவன் சொல்றான், போதகரே இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், கட்டளைலாம் உனக்கு தெரியும்லன்னு கேட்குறாரு. சொல்றான், எல்லாம் தெரியும், எல்லாம் அறிஞ்சிருக்கிறேன், நான் கை கொண்டிருக்கிறேன். இயேசு சொல்றாரு, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டுன்றாரு. அவன் அவன் எல்லா கட்டளையெல்லாம் தெரியுமான்னு கேட்குறாரு. கேட்டால் தெரியும்ன்றான். தெரிஞ்சா சொல்றாரு, உன்கிட்ட ஒரு குறை இருக்கு. எந்த கட்டளை சொல்றாரு பாருங்க, வஞ்சனை செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, இந்த மாதிரி கட்டளைலாம் உனக்கு தெரியும் இல்லைன்னு கேட்டதுக்கப்புறம் குறை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இதை பார்த்தோன்னே அப்படியே நமக்கே அப்செட் ஆயிடுது. என்னடா இது, காசெல்லாம் ஆண்டவரே ஏதாவது வந்தால், கோயிலுக்கு வந்தால் ஏதாவது ஆசீர்வாதம் வரும், இங்கே வந்தால் ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுவார், இந்த கடன் போகும், இந்த மாதிரி ஏதாவது பேசினாருன்னா வந்து கேட்கலாம். இது என்ன எல்லாத்தையும் வித்துட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வான்றாரு. கொடுக்கறதெல்லாம் லேசுப்பட்ட சமாச்சாரமான்ற மாதிரி இதை பார்த்தாலே தோணுது. அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக வேற சொல்றாரு பாருங்க, உனக்கு உண்டானது எல்லாவற்றையுமா. இயேசு அவனை பார்த்து அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று, உன்னையும் வச்சுக்காதன்றாரு, எல்லாத்தையும் வேற வித்துருன்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவனுக்கு காண்பிக்க விரும்புறாரு. அவனுக்கு பணத்துக்கு மேல என்ன இருக்கு, ஒரு பெரிய ஆசை இருக்கு பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்காத ஆண்டவரே இல்லை. ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிச்சிருந்தாரு, ஈசாக்கை எப்படி ஆசீர்வதிச்சாரு, 100 மடங்கு அவன் விதைக்கிறான்னா 100 மடங்கு பலன் வருது. யோபுவை எப்படி ஆசீர்வதிச்சு வச்சிருந்தாரு. யோபுவை சொல்றப்பயே கிழக்கத்தி புத்திரர்கள்லாம் அவன் பெரிய சீமானா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆடு மாடு ஒட்டகம் வேலைக்காரங்க எல்லாம் பிரமாதமா இருக்கு, ரொம்ப ஜோரா இருக்கு. அப்ப கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. ஆனா என்ன சொல்றாரு இங்க, நீ வச்சிருக்க பணத்துக்கு மேல என்ன வரக்கூடாது, ஆசை வந்துடக்கூடாது, பணத்துக்கு மேல அப்படியே ஒரு இச்சை வந்துடக்கூடாது, அந்த பணத்துக்கு மேலேயே கவனம் போயிடக்கூடாது. பல நேரத்தில் அப்படி ஆயிடுது. அதையே சேர்க்க, அதையே என்ன அதை கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்து அதையே பார்த்துட்டு இருந்தா என்ன ஆயிடுது, பணத்துக்கு மேல இச்சையும் ஆசையும் வருது. அது கர்த்தரையே தூரம் போக வச்சிருது, கர்த்தரை விட்டே தூரம் போக்கிடுது மனுஷனை. அதான் அவனுக்கு அதை காண்பிக்கணும்னு நினைக்கிறாரு. சொல்லிட்டு தான் சொல்றாரு, அவனுக்கு அதை காண்பிக்க ட்ரை பண்றாரு, அவனுக்கு அது முடியலை. ஏன்னா அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். ஆண்டவர்கிட்ட திரும்ப கூட பேசல. என்ன ஆண்டவரே, இவ்வளோ இப்படி வச்சிருக்கிறேன், நீங்க என்ன பண்ணலாம், ஏதாவது கன்சிடர் பண்ணுங்கன்னு கூட
திரும்ப பேசல. ஆனால் சகேயுக்கிட்டையும் சொல்றாரு. சகேயு என்ன பண்றான் பாருங்க, போய் அவன் மரத்துலேருந்து இறங்கி வான்னு கூப்பிட்ட உடனே தனக்கு உண்டான ஆஸ்தியில பாதி எடுத்து என்ன பண்ணானா, ஏழைகளுக்கு கொடுக்குறான். அநியாயமா வாங்கினதெல்லாம் திரும்ப நாளத்தனியா திரும்ப கொடுக்குறான். கர்த்தர் சொல்லிட்டு போறாரு, இவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான். ஆபிரகாமுடைய குமாரன்றாரு. ஆஸ்தியில பாதியை தான் எடுத்து கொடுத்தானாம், அவன் மீதி இருக்கு. கர்த்தர் பணத்தை கொடுக்க மாட்டேன்னே சொல்லலை. பணம் மனுஷன் வச்சிருக்க கூடாதுன்னு கர்த்தர் நினைக்கவே இல்லை. பணம் வச்சுக்கிறது தப்பு இல்லை, ஆனா பணத்துக்கு மேலேயே இச்சையா இருக்கிறது தான் தப்புன்றார். பணம் அப்படியே அதையே நான் அதை என்ன பண்றது, இது எப்படி பண்றது, இது இன்னும் எப்படி பெருக்கிறது, இதை எப்படி மல்டிப்ளை பண்ணி இதை எப்படி பெருசாக்கி அடுத்தவன்ட்ட எப்படி, அதான் சகையு பிரச்சனை. அப்படியே நாளை மற்றவன்ட்டு அநியாயமா வாங்கி வச்சிருக்கிறான். நான் பணத்தை வாங்கி இவன் பெரிய ஆளுன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏசு இவன் வீட்டுக்கு போறாரு, எல்லாருக்கும் கோபம் வருது. அநியாயம் பண்றான், வீட்டுக்கு பின்னால போறாரு இவர் என்ன ஆண்டவர்ன்ற மாதிரி கோவப்படுறாங்க. ஆனா அங்க போனா அவன் ஆஸ்தி எல்லாம் அநியாயமா வாங்கினதெல்லாம் திரும்ப கொடுக்குறான் நாளத்தனையா. ரோமர்களுடைய வழக்கத்தின்படியும் யூதர்களுடைய வழக்கத்தின்படியும் என்ன சொல்றாங்கன்னா அதிகப்படியா 2 மடங்கு கொடுக்கலாமா. ஆனா இவங்க 4 மடங்கு கொடுக்குறானா. யாரு? சகேயு. அப்ப இவனுக்கு பணத்துக்கு மேல என்ன இல்ல, இச்சை இல்ல. பாயிண்ட் அதுதான். இதுல ஐஸ்வர்யமான வாலிபன் கிட்ட சொத்தெல்லாம் வித்து கொடுத்துருந்தோன்னே காசே இல்லாத ஓட்டாண்டி ஆக்க போறாருங்க ஆண்டவர் நினைச்சிடாதீங்க. என்னங்க பிரசங்கம் இது, ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாருன்னா என்ன பண்றது? அப்படி ஆக்கவே மாட்டாரு. உன் பாதம் வசனம் சொல்லுது பாருங்க, உன் பண்டக சாலைகள் எல்லாம் பூரணமாய் நிரம்பும். உபாகமம் 28 என்ன சொல்றாரு, நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன், மாவு பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும், எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறேன்னு தான் சொல்றாரு. அவரை நம்புன ஆசீர்வதிக்க தான் செய்வார், அவர் ஆசீர்வதிக்காம விடுறதில்லை. ஆனா பாயிண்ட் இங்க என்னன்னா, இவனுக்கு என்ன இருக்கு, பணத்துக்கு மேல ஆசை, அதுக்கு மேல ஒரு இச்சை, பணத்துக்கு மேல ஒரு பிரியம். பணத்துக்கு மேல என்ன வருது, ஒரு மிகப்பெரிய ஆசை வந்தோடனே கர்த்தர் அதை அப்படியே நிராகரிக்கிறாரு, அதை அப்படியே இல்லாம ஆக்குறாரு. பாருங்க, ஒரு சில நேரத்துல பணத்துக்கு மேல இச்சை வந்துருச்சுன்னா கர்த்தர் அதை அப்படியே நம்மகிட்ட இருந்து அப்படியே எடுத்துடுறாரு. நான் குறிப்பா பணத்துக்கு மேல இச்சை ஒரு நாளும் வந்துடக்கூடாதுன்னு தான் பைபிள் என்ன பண்ணுது, திரும்ப திரும்ப உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்ப அந்த லைன்ல போகிறப்ப என்ன சொல்றாரு பாருங்க, சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். 24 இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள், ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறவர்கள் இல்ல, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள், பணத்துக்கு மேலேயே நம்பிக்கையா இருக்கிறவங்க. அதனாலதான் நம்ம வாரம் வாரம் சொல்லி காணிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். என் கை பலனும் என் சாமர்த்தியமும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் உள்ளத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இருந்து. ஏன் சாமர்த்தியம் பண்ணிருச்சு, ஏன் கை பலன் பண்ணிருச்சு, நான் பெரிய ஆளு பண்ணிட்டேன், ஏதாவது ஒரு வேலை முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே நமக்கே ஒரு மாதிரி அப்படியே ஒரு இதாயிருது, பண்ணியாச்சு நம்ம அப்புறம் அடுத்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லை, இது அப்படி போயிடவே கூடாதுன்றார் ஆண்டவர். ஏதாவது சாதிச்சதுக்கு அப்புறம் சாதிச்சாச்சு இல்லை, கர்த்தர் தான் சாதிக்கிறாரு, கர்த்தர் தான் சாதிக்க வச்சு ஒன்னொன்னையும் நம்மளை என்ன பண்றாரு, முன்னால கொண்டு போறாரு. சொல்றாரு, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஐஸ்வர்யத்தை நம்புற ஆளு எங்க வரவே மாட்டான், தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள வரவே மாட்டான், வரவே முடியாது. ஐஸ்வர்யத்தை நம்ப கூடாதுன்றாரு. அவன் நம்பினதுனாலதான் என்ன பண்ணிட்டானா, போயிட்டான். ஒரு வேளை வித்து கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் யோபுக்கு 2 மடங்கா கொடுத்த மாதிரி இவனுக்கு 4 மடங்கா கூட கொடுத்துருப்பாரு. ஒரு வேளை வித்து கொடுத்துருந்தான், ஐஸ்வர்யத்துக்கு மேல நம்பிக்கையிலாம் வித்து கொடுத்துருப்பான். போ, இதை நான் நம்பல, ஆண்டவரை நம்புறேன். பல நேரத்தில் ஊழியக்காரங்க பேச்சை கேட்டுருக்கிறீங்களா, ரொம்ப சாதாரணமா ஆரம்பிச்சாங்க ஊழியத்தை, ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சு எப்படி கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பலர் வியாபாரம் தொழில் பண்ண ஆரம்பிச்சவங்க கூட சொல்லுவாங்க, ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சேன், ஆனா கர்த்தர் இன்னைக்கு என்ன நல்லா கொண்டு வந்திருக்கிறாரு, நல்லா வச்சிருக்கிறாரு. எங்க போகல கவனம், ஐஸ்வர்யத்துக்கு மேல கவனம் போவே இல்லை, நேரம் ஆண்டவருக்கு மேலதான் போகுது. ஆனா நிரம்பிக்கிட்டே இருக்குது. எது நிரம்புது, பேங்க் அக்கௌண்ட், கல்லாப்பட்டி, அது நிரம்பிக்கிட்டே இருக்கு. நம்பிக்கை ஆண்டவர் மேல இருந்தா பேங்க் ரொம்ப, கல்லாப்பட்டி ரொம்ப, அவர் செய்யறாரு. நம்பிக்கை எங்கதான் இருக்கு, ஆண்டவர் மேல. அப்படிதான் இருக்கணும்ன்றார். இவனுக்கு அப்படி இல்லையா சொல்றாரு பாருங்க. 26 பின்னும் அவர்கள் பின்னும் அதிகமாய், 25 வாசிப்போம். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில் பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாய் இருக்கும் என்றார். முதல்ல ஒண்ணு சொல்லிட்டாரு, ஐஸ்வர்யத்து மேல நம்பிக்கையா இருக்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரமாட்டாங்க. 25 சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும்
ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும். ஐஸ்வர்யத்துக்கு மேல நம்பிக்கை வச்சிருக்கிற ஆளு பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதை விட ஒட்டகம் போய் ஊசிக்குள்ள நுழைஞ்சிருமா. ஊசியின் காது, நூலை விடுறதுக்கே கண்ணு தரலன்னா மாட்டிக்குது. ஆனா ஒட்டகம் அதுக்குள்ள போயிரும்ன்றாரு. அது ரொம்ப ஈஸியா வந்துருமா, அவ்வளோ டஃப்ன்றாரு. ஒட்டகம் கூட இந்த ஊசி காதுக்குள்ள நுழைஞ்சாலும் நுழைஞ்சிரும். ஆனா பணத்தை நம்புற ஆளு, ஐஸ்வர்யத்தை நம்புற ஆளு எங்க வரமாட்டானா, தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவே மாட்டான்றாரு. சொன்னோடனே சீஷர்களுக்கு ஆச்சரியமாயிருச்சு, என்னடா இது இப்படி சொல்றாரு, புரியல அவங்களுக்கு என்ன சொல்ல வராரு இயேசுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். சரியான பேச்சு தானே, எல்லாத்தையும் விட்டுருக்கோம், மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம், படகை விட்டாச்சு, வேலையை விட்டாச்சு, நீங்க கூப்பிட்டீங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்கிறோம். மேஜிக் பண்ணி அற்புதம் பண்றாரு. 5 அப்போ 2 மீனை பல பேருக்கு அற்புதம் பண்ணி கொடுக்குறாரு, சாப்பிட்றாங்க. அங்கங்க போறப்பெல்லாம் நல்ல மரியாதையா, இயேசு போற இடத்துலலாம் நல்ல மரியாதை, இவங்களுக்கும் நல்ல மரியாதை, போறாங்க நல்லா, இவர் இருக்கிற வரைக்கும் என்னதான் நல்லா போகுது. அப்ப இயேசு பேதுருக்கு கேள்வி வருது, என்ன நாங்க எல்லாத்தையும் விட்டோமே. அப்ப இயேசு பதில் சொல்றாரு பாருங்க. அதற்கு இயேசு, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதான் சொல்றாரு பாருங்க. என் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக யாராவது ஏதாவது இழந்திருந்தீங்கன்னா, எதையெல்லாம் இழந்தீங்கன்னா, வீட்டை இழந்திருந்தீங்கன்னா, சகோதரனை இழந்திருந்தீங்கன்னா, சகோதரி, தகப்பன், தாய், மனைவி, பிள்ளை, நிலங்கள், இதைதான் இழந்திருந்தீங்கன்னா என்னவா, இங்க நூறத்தனையா, இம்மையிலே நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரன் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் 100 மடங்கு தரேன்றாரு. அவர் இதை கொடுக்காதவரா? இவர் ஏதாவது அப்படியே டீல்ல விட்டுருவாரா? 1 சென்ட் கொடுத்தா 1 ஏக்கர் தரேன்றாரு. கேட்குறீங்களா? 1 சென்ட் கொடுத்தா அப்படிதான் சொல்றாரு. 100 தரேன்றார். நான் சொல்லல, நான் கொடுக்க முடியாது, நான் எங்கிருந்து கொடுப்பேன்? 1 சென்ட் அலக்காபுத்தூர்ல வாங்க முடியாது நான் நினைச்சா. ஆனா நான் பிரசங்கம் பண்ற ஆண்டவர் நினைச்சா உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆமா, 100 தனையா கொடுக்க முடியும் அவரால். அதான் வசனம் சொல்லுது. யாராவது எனக்காக, என் சுவிசேஷத்துக்காக வீட்டையாவது நிலத்தையாவது பிள்ளைகளையாவது பெற்றோர்களையாவது இழந்திருந்தீங்கன்னா 100 தனையா கொடுக்குறேன்ட்டு சொல்றாரு. மற்றும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்குறாராம். மறுமையில என்ன வைக்கிறாராம்? நித்திய ஜீவனை வைக்கிறாரு. இங்க என்ன ஆசீர்வாதம், எதெல்லாம் இழந்தீங்களோ அதை இங்கே செட்டில் பண்ணிடுறாரு. இதை கொண்டு போய் அங்க தங்க பிஸ்கட் கொடுத்து அங்க காம்ப்ரமைஸ் பண்ணல. இங்க எல்லாத்தையும் பிடுங்கிட்டு நேராக பரலோகத்துல போய் அங்க பிஸ்கட்டை விட்டுறது இல்லை. அப்படி நினைக்கிறாங்க பல பேர். அங்க போனா தங்க பிஸ்கட் கொடுப்பாரு, தங்கத்தை எப்படி சாப்பிட்றது? கொடுத்தா கையில காலில் மாட்டிக்கலாம். ஆனா அங்க போய் தங்க பிஸ்கட் வியாபாரம் இல்லை. இங்க 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறாராம். மறுமையில நித்திய ஜீவனை கொடுக்கிறாராம். அவர் கூடயே வாழ்ற நித்திய ஜீவன் மறுமையில. இங்க 100 மடங்கு ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு கொடுத்தா, ஆண்டவருக்கு செஞ்சா, ஆண்டவருக்காக எதையாவது இழந்தா 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறாராம். அதனாலதான் சொல்றாரு, நான் அப்படி ஆசீர்வதிச்சு உங்களை நான் நடத்துவேன். அதனால பணத்துக்கு மேல நம்பிக்கை வைக்காதன்றதுதான் பாயிண்ட். பணத்துக்கு மேல நம்பிக்கை வைக்கக்கூடாது. இது எப்படின்னா, இது ஊழியத்துக்காக பேதுரு இழந்ததுனால நான் திரும்ப கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆனா அதோட ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஊழியத்துக்காக கொடுத்து விட்டு பணத்துக்கு மேல ஆசை இருந்தா இந்த ஃபார்முலா வேலை செய்யாமலும் போயிடும். ஃபார்முலா எப்ப வேலை செய்யும்னா, பணத்துக்கு மேல நம்பிக்கை இல்லாம இருந்து ஆண்டவருக்காக செய்யறது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பணத்துக்கு மேல நம்பிக்கை வைக்கவே வேண்டாம், பணத்தை நம்பாத, என்ன நம்பு, எனக்காக எதையாவது நீ கொஞ்சம் இழந்திருந்தா கூட 100 மடங்கு தரேன்றாரு. சொல்லுங்களேன், 100 மடங்கு தராரு. 100 மடங்கு தராராம். 100 fold, 100 மடங்கு 100 மடங்கு 100 தடவையா கொடுத்து உங்களை இம்மையிலையும் மறுமையிலையும், இங்க மட்டும் இல்ல, இங்க 100 மடங்கு கொடுத்துட்டு அப்படியே விட்டு போயிடுறது இல்ல, இம்மையிலும் மறுமையிலும், மறுமையில் நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க 100 மடங்கு கொடுத்து ஆசீர்வதிச்சு மறுமையில நித்திய ஜீவன். அதுதான் இங்க பவுல் பேசுறாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 14 19வது வசனம்.
இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். அதுதான் பவுல் இங்க சொல்றாரு. எது? இம்மைக்காக மட்டும் அவர் மேல நம்பிக்கை வைக்காதீங்க, இங்க வேணுன்றதுக்காக மட்டும் நம்பிக்கை வைக்காதீங்க. நம்பிக்கையை முழுசா கொண்டு போய் ஆண்டவர் மேல வைங்க. அவர் இங்கேயும் கொடுப்பாரு, அங்கேயும் கொடுப்பாரு, இங்கேயும் 100 மடங்கு கொடுப்பாரு, நித்திய ஜீவனையும் கொடுப்பாரு, பரலோகத்திலையும் கொண்டு போய் சேர்ப்பாரு. இங்கேயும் கொடுக்குறாராம், அங்கேயும் கொடுக்குறாராம். ஆனா அவரை நம்புறப்ப எப்படி நம்பணும்? இங்க இம்மைக்காக மட்டும் அவரை நம்ப கூடாதான். இந்த உலகத்துல ஏதோ கொடுப்பாருங்க, இங்க நமக்கு 4 பேர் இது ஆகும் அதாகும், இங்க நல்லா இது பண்ணுவாங்க, அதுக்காக மட்டும் ஆண்டவரை போய் பிடிச்சிக்கிறது இல்லை. இங்க ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, அதுக்காக போய் ஆண்டவரை பிடிச்சிக்கிறது இல்லை. ஆண்டவர் எதுக்கு பிடிச்சிக்கிறோம்? அவர் இம்மையிலும் ஆசீர்வதிக்கிறார், மறுமையிலும் ஆசீர்வதிக்கிறாரு. இம்மையில 100 மடங்கு கொடுக்குறாரு, 100 மடங்கு. யாரும் தர மாட்டாங்க. பேங்க் வட்டியே 7% தான். ஆனா இவர் 100% தரேன்றாரு. அப்ப அப்படி ஆசீர்வதிக்கிறேன்னு யாரு சொல்லிட்டு அதுதான் பவுல் இங்க கோட் பண்றாரு. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருந்திருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார். கிறிஸ்து என்ன ஆனாராம்? மரித்தோரிலிருந்து உயிரோட எழும்பி முதல் பலனாயிருக்கிறாரு. இப்பதான் மரித்த ஆளு உயிரோட எழும்புவாங்கன்றதை நம்பினாங்க. அப்படி நம்பின ஆள்ல இவர் தான் ஃபர்ஸ்ட் அப்படி உயிரோட எழும்பி இருக்கிறாரு. மற்றவங்களாம் கூட உயிரோட பின்னால எழும்புவாங்கன்ற நம்பிக்கையை பவுல் சொல்றாரு. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்கள் முதல் பலனானார். 21 மனுஷனால் மரணம் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால் வந்துச்சு. எப்படி மனுஷன் வந்துச்சு? ஆதாம்னால மரணம் வந்தது. சொல்றாரு பாவத்தின் சம்பளம் மரணம்னாரு. உடனே சாகல, தோல் உடைய கொடுத்து அவனை காப்பாத்தினாரு. ஏதோ ஒரு வகையில மனுஷன் மறிச்சான். ஆதாம்லாம் 900 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தாருன்றான். 1000 வருஷம் கிட்ட வாழ்ந்திருக்காரு. அப்படிலாம் வாழ்ந்து மறிச்சாங்க. இப்ப லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிருச்சு. ஆனா மரணம் வந்து மனுஷனை பிடிச்சிருச்சு. எப்படின்னா மனுஷனால் வந்து மரணம் பிடிச்சிருச்சு சொல்றாரு. ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள்ள எல்லாரும் மறிக்கிற மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் என்னதான் பண்ணப்படுவாங்க? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நம்ம ஆதாமுக்குள்ள மறிக்கிற ஆளு இந்த கிறிஸ்துவ உயிர்ப்பிக்கவும் படுவார்கள். நம்மளும் ஒரு நாள் மறிக்கிறப்ப திரும்ப எப்படி என்ன பண்ணப்படுவோம்? உயிர்ப்பிக்கப்படுவோம். திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டு இந்த அதான் சொல்ல இயேசு சொன்ன மாதிரி இம்மையிலும் மறுமையிலும் இங்கேயும் உயிர்ப்பிக்கப்படுவோம், மறுமையிலும். இங்க அப்படியே செத்து போச்சுங்க, எல்லாம் சூழ்நிலையே செத்துருச்சு, வாழ்க்கையே அப்படியே செத்து போன மாதிரி செடி பட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா இங்கேயும் உயிர்ப்பிப்பார், மறுமையிலையும் நித்திய ஜீவனை கொடுப்பாரு. அப்படியே இங்க அப்படியே டீல்ல விட்டுறாருல்ல. இங்கேயும் உயிர்ப்பிப்பார், மறுமையிலும் நித்திய ஜீவனை கொடுப்பார். கொடுத்து அப்பேற்பட்ட வல்லமையினால் நடத்துவார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இதை தான் பண்றாரு. எது காலையிலே வந்து கோயிலில் உட்காந்து பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கோம்னா உயிர்த்தெழுந்தவர் நம்மையும் உயிர்த்தெழ வைப்பார், நம்மையும் உயிர்ப்பிப்பார். இம்மையிலையும் உயிர்ப்பிப்பாரு, மறுமையிலும் உயிர்ப்பிப்பாரு. அப்படியே இங்க அப்படியே ஸ்ட்ரென்த்தே இல்லைங்க, அப்படியே மடிஞ்சு போயிட்டான்னா கூட இந்த ஆண்டவரை நம்புங்க, இந்த ரட்சகர் மேல முழு கவனத்தை வைங்க. பணத்தின் மேல் நம்பிக்கை வையாதிருங்கள்ன்றாரு பாருங்க அந்த ஊமையில் அந்த சம்பவத்துல. அந்த மாதிரி எதன் மேலேயும் நம்பிக்கை இல்லை. நல்ல திறமை கர்த்தர் கொடுத்துருக்கலாம், நல்ல தாளந்து கொடுத்துருக்கலாம், என்ன வேணா கொடுத்துருக்கலாம். ஆனா எதன் மேலையும் கவனம் இருக்கவே கூடாது. நல்ல தாளந்து கர்த்தர் கொடுக்குறாரு, அதை வச்சுதான் வேலை செய்ய வைக்கிறாரு. நல்ல பேச ஆற்றலை கொடுக்குறாரு, நல்ல கிருபையை கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆனா இதெல்லாம் கொடுத்தது யாரு? ஆண்டவர் தான். நம்பிக்கை அவர் மேல. நல்ல சம்பளத்தை கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு, எதையும் அவர் கொடுக்கலன்னு சொல்லவே முடியாது. எல்லாம் மனுஷனுக்கு கொடுக்குறாரு. ஆனா மனுஷன் நம்பிக்கை மட்டும் அதுக்கு மேல ஒரு நாளும் போயிடக்கூடாது. போனா உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமைய அப்படியே யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிருது. இம்மைக்காக மாத்திரம் பயன்பட்ட மாதிரி ஆயிருது. அதான் சொல்லுது பாருங்க 19வது வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம். இந்த உலகத்துக்காக தான் இங்கக்காக தான் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு இருந்தா எல்லா மனுஷரை பார்க்கிலும் பாவம் போல ஆயிருவோமா? அதான் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருவோம். அப்ப இன்மைக்காக ஆண்டவரை நம்பல, ஆண்டவர் தான் என்னுடைய ஆதாரம் என்று அவரை நம்புறேன். நல்ல வேலை, தொழில், வியாபாரம், படிப்பு, எதை கொடுத்திருந்தாலும் அவர் தான் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்படி நம்பும் போது அவருக்காக எதையாவது இழந்தா கூட என்ன பண்றாராம்? இம்மையிலும் மறுமையிலும் கொடுக்கிறாரு. இம்மையில 100%, மறுமையில நித்திய ஜீவன். கேக்குறீங்களா? புரியுதா என்ன சொல்ல வரேன்னு?
என்ன சொல்றான், ஆண்டவர் மேல முழு கவனத்தையும் வச்சு அவர் தான் என்னுடைய ஆதாரம், அவர் தான் என்னுடைய நம்பிக்கை. அப்பதான் உயிர் தெழுந்த வல்லமை வந்து வேலை செய்யுது. ஆண்டவர் உயிரோட எழும்பினாரே அந்த வல்லமை வேலை செய்யுதான் சொல்றாரு பாருங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள் எல்லாம் மரிச்சாங்க பாவத்துல. ஆதாம் பாவம் பண்ண மாதிரி தான் பாவம் பண்றாங்க. சின்ன பிள்ளைங்க கூட நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றத அந்த பிள்ளை ஜோரா செய்யுது, செஞ்சு உங்ககிட்ட மறைக்க வேற செய்யுது. சின்ன பிள்ளைங்க வளர்றப்ப கவனிச்சு பாருங்க, செய்யக்கூடாதுன்னு சொன்னா செய்யுது. எப்படி செய்யுது? ஆதாம் செய்த தவறு இன்னைக்கு வரைக்கும் பிள்ளைங்களுடைய அவங்களுடைய பிறப்பிலே இருக்கு, இன்பில்டா இருக்கு பாவம். அதான் தாவீது சொல்றாரு, ஒரு என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் புலம்புறாரு சங்கீதம் 51ல. அந்த அம்மாட்ட போய் தப்பு பண்ணிட்டாரு, உரியாவை கொன்னுட்டாரு. இந்த அம்மாவுடைய வீட்டுக்காரரை கொன்னதுக்கு அப்புறம் அப்படியே தத்தளிக்கிறாரு. நான் பிறக்கும் போதே இப்படி ஆயிட்டேன், என்னை ஈசோப்பினால் கழுவும் அப்பொழுது சுத்தமாவேன் வெண்மையாவேன் அப்படின்னு புலம்புறாரு 51ஆம் சங்கீதத்துல. இப்போ சொல்றாரு, நான் பிறக்கும் போதே இப்படி இருக்கிறேன், நான் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் செய்யறேன். பவுலா தான் சொல்றாரு, செய்யக்கூடாததுன்னு நினைக்கிறேன் செய்யறேன். அதுதான் பாவ அறிக்கை ஜெபத்துல சொல்லுது, செய்யத்தக்கவைகளை செய்யாமலும் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம், எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, எங்களுக்கு சுகம் இல்லைதான், ஆனா ஆண்டவர் எங்களுக்கு சுகப்படுத்தணும், சுகப்படுத்துவாரு. படுத்தக்கூடியவராய் அவர் உயிர் தெளிந்திருக்கிறார் என்றதான் விசுவாச நம்பிக்கை. அப்படிதான் அவர் உயிரோடு எழும்பினார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் நாம் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், நாமும் கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்படுவோம். வீட்டுக்கு போகும்போது இந்த நம்பிக்கையோடயே போங்க. மரித்து போயிருக்கிற நிலைகளெல்லாம் ஆண்டவர் மாத்தட்டும். எல்லாம் உள்ள ஆண்டவரே முடிஞ்சு போச்சுன்னா இல்ல, மறுபடியும் உயிர்ப்பிக்க பண்ணுவார். நம்புறீங்களா? மறுபடியும் உயிர்ப்பிக்க பண்ணுவார். வீட்டுக்கு தைரியமா போங்க. நீங்க நல்லா கர்த்தருடைய நாமத்துக்காக அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி நல்லா இருக்கிறது தான் ஆண்டவருடைய நோக்கமே. அதுக்கு தான் வச்சிருக்கிறாரு சபையை வச்சிருக்கிறாரு. எதுக்கு சபையை வச்சிருக்கிறாரு? கூட்டமா ஆளு வந்து சபையில நன்மையா வாங்கிக்கிட்டு போறதை பார்க்கறது தான் ஆண்டவருக்கு ஆசை. அப்படியே காலி சேர பார்க்கறதுல ஆசைப்படுவாரா என்ன? சபை நிரம்புறதுலையும், குடும்பம் நிரம்புறதுலையும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறதுலையும், குடும்பங்கள் மேன்மை அடைகிறதுலையும், குடும்பங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுலையும், எவ்வளவு ஐஸ்வர்யத்தை பணத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாலும் கவனம் அதுக்கு மேல போகாம ஆண்டவருக்கு மேலேயே இருக்கிறது தான் ஆண்டவர் விரும்புறாரு. அப்பதான் ஆசீர்வதிக்கிறார், அப்பதான் நல்லா வேலை செய்யுது, அப்பதான் நூறத்தனையா வருது. நூறத்தனையா சும்மா வர்றது இல்லை. நான் எதுக்கு மேலேயே நம்பிக்கை வைக்காம ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சா நூறத்தனையாயிரும். பாருங்க, சபை அப்படி நம்பினா இருக்கிற ஆளுங்களாம் 100 மடங்காயிருவீங்க. பின்னால இழுத்து கட்டினா கூட பத்தாது. வாரம் ஃபுல்லா ஆராதனை, நாள் ஃபுல்லா ஆராதனை நடத்தணும்னு நினைக்கிறேன். காலைல ஆரம்பிச்சா சாயங்காலம் வரைக்கும் நடத்திட்டு இருக்கணும். இழுத்து கட்டிட்டு மேலே கொண்டு போனா கூட அப்படி சபை இருந்து அப்படி சபை வளர்ந்தா 100 மடங்கு ஆனா என்ன ஆகும் பாருங்க. பைக் காரணத்துக்கு கூட இடம் இருக்காது. அப்படி ஆயிரும் கதை. அப்படி ஆகணும். தேவன் செய்வார். அப்படி ஆகணும். அப்படிதான் கர்த்தர் நடத்தணும் நம்மளை. குடும்பம்லாம் அப்படி ஆகணும், வீடெல்லாம் அப்படி ஆகணும், சபை அப்படி ஆகணும். சபை பல ஊழியத்துல சபை முன்னெடுத்து போகணும். கர்த்தர் அப்படி ஆக்கணும். அப்ப அப்படிதான் கர்த்தர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய், உயிர்ப்பிக்கிற இயேசுவாய் இருக்கிறார். அப்பேற்பட்ட இயேசு நம்மை தொடர்ந்து நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.